பக்கத்தில் வாழும்போது உன்னருமை தெரியலை, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்லை. தன்னந்தனி படக போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணில். நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணீரம் சேர்வதில்லையே. என்ன விதியோ அன்பிலே அன்பிலே இந்த மனம் வாடுதே, கண்ணிலே ஈரம் சேருதே, கல்லையும் காலம் மாற்றுதே. நல்ல வரிகள். நம்மளை நேசிக்கிறவங்க நம்மளை பக்கத்தில் இருக்கும்பொழுது நமக்கு அவங்களோட அருமை என்றைக்குமே தெரிகிறதே இல்லை. அவங்க என்னைக்கு நம்மளை விட்டு பிரிந்து போகிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுடைய அருமை நமக்கு தெரிய வருது. பிரிவு தான் அறிவை கொடுக்குது. அவங்க கூட இருக்கும்பொழுது அவங்களோட அருமை என்றைக்குமே நம்ம உணர்றதே இல்லை. அவங்கள நம்ம எப்போதுமே அலட்சியப்படுத்துகிறோம். அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கறதில்ல. அவங்க நமக்கு நேரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனாலையோ என்னவோ அவங்கள நம்ம மதிக்கிறதே இல்லை. அதனால தான் பக்கத்தில் வாழும்போது சிலரோட அருமை நமக்கு தெரியறதில்லை. அவங்க போனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய அருமை நமக்கு புரியுது. அந்த பாடலை மூலமாக அந்த கவிஞர் சாரதி அருமையான அந்த பிரிவினையும் உறவினுடைய அருமையையும் சூப்பராக சொல்லியிருக்கார். என்னதான் தாமரை மலர் என்பது தண்ணியில் பூத்தாலும் அதனுடைய வாசத்தை எப்போதுமே அது காற்றுல தான் கொடுக்குது, அது தண்ணியில் சேர்றதில்லை. அது போல தான் நம்ம கூட நம்மளை தாங்கிட்டு இருக்கிற பெற்றோரோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் இந்த உண்மையான உறவுகள், அன்புமிக்க உறவுகள் விட்ட நம்ம நம்முடைய அன்பை நம்ம கொடுப்பதில்லை. வெளியில் தான் அன்பை தேடிக்குவோம். என்னைக்கு நம்ம கூட இருப்பவங்களை நம்ம வேல்யூ பண்ணி, கூட இருக்க உறவுகளை வேல்யூ பண்ணி நம்முடைய அன்பை அவர்களுக்குள்ளே தேடும்பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமானதாகவும் சூப்பரானதாகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். அதை விட்டுட்டு வெளியில் நம்ம தேட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, பிரச்சனைகள் மட்டுமே மிஞ்சி இருக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளோடு நம்ம என்றைக்கும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு நம்ம முயற்சி செய்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த கருத்தை தான் இந்த பாடல் அருமையாக நம்மகிட்ட உணர்த்துது. நீங்களும் இந்த பாடலை நல்லா கேட்டு பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய பாடல். நன்றி, வணக்கம்.